ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மாதம் மாதம் 1000 ரூபாய் தமிழக அரசாங்கம் கொடுத்துட்டு வராங்க. இன்று செப்டம்பர் 15 இது தொடங்கப்பட்டு 2 வருடங்கள் ஆகுது. இன்று அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு 2023 தமிழக அரசாங்கம் தொடங்கப்பட்டது. இன்று புதிதாக ஒரு திட்டத்தையும் தொடங்குறாரு. அன்பு கரங்கள் திட்டம் சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் தொடங்குறாங்க. இது ஒவ்வொரு மாதம் 2000 ரூபாய் கொடுக்க போகிறாங்க. யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க என்ற திட்டத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சார், மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலமாக நான் விண்ணப்பித்தேன் சார். இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு அறிவிப்பு வரல சார். எப்போ சார் கிடைக்கும்? அவங்களுக்கான மிகப்பெரிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. தீபாவளி பரிசுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதையும் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்கள் ஆல்ரெடி நான் விடுபட்டுட்டேன் சார், நான் விண்ணப்பித்தேன் சார், எனக்கு கிடைக்கல சார். உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் முதல்வர் திட்டம் என்ற திட்டத்தின் மூலமாக உங்கள் கிராம பகுதியில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்காதவர்கள், ஆல்ரெடி விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள், புதிதாக விண்ணப்பிப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு மிகப்பெரிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. தீபாவளி பரிசுனே சொல்லலாம். அக்டோபர் 20 தீபாவளி என்றதுனால அதற்கு முன்னதாகவே அடுத்த மாதம் அனைத்து விடுபட்டவர்களுக்கும் கொடுக்கணுன்ற மாதிரி தமிழக அரசாங்கம் முடிவு செய்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இன்னும் முழுமையான தகவல் இன்னும் வரல. அடுத்த மாதம் விடுபட்டவர்களுக்கும் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கும் கிடைக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. பொங்கல் தீபாவளி பரிசுக்காக எதுவும் சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு மாதம் 2000 ரூபாய் என்ற புதிய திட்டத்தை தமிழக அரசாங்கம் இன்று சென்னையில் தொடங்கி வைக்கிறாரு. அது என்ன திட்டம்னா அன்பு கரங்கள் என்ற திட்டம். வறுமையில் வாடும் குடும்பங்கள், அதாவது வறுமைனா ரொம்ப ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்கள் மற்றும் பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு அவர்களுக்கு பார்த்திங்கனாக்கா மாதம் மாதம் 2000 ரூபாய் கொடுக்குற மாதிரி தமிழக அரசாங்கம் அன்பு கரங்கள் திட்டம் என்ற திட்டத்தை தொடங்குறாங்க. இதில் மாதம் 2000 ரூபாய் கொடுக்க போகிறாங்க. அவங்க 12ஆம் வகுப்பு முடித்ததுக்கப்புறம் உயர்கல்வி சேர்வதற்கும் தமிழக அரசாங்கமே முழு செலவையும் எடுத்துக்கொள்ளுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திறன் மேம்பாட்டு வழங்குதல், வேலைவாய்ப்புகளை அவர்களுக்கு ஊக்குவித்தல் போன்ற இந்த திட்டத்தின் மூலமாக செயல்படுத்தப்படுன்ற மாதிரி தமிழக அரசாங்கம் இன்று அன்பு கரங்கள் புதிய திட்டத்தை அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு இன்று தொடங்க வைக்கிறாரு சென்னையில். இந்த 2 விதமான தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.